வீணா போன பழனிசாமி அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன். அதை கூட சில பேர் இப்படி பேசலாமான்னு கேட்டாங்க. நம்ம ஊர்ல சாதாரணமா சொல்றது தானே, அந்த வீணா போனவன் பேச்சை கேட்டு வீணா போகாதீங்க பாம்பாங்க. அந்த வீணா போனவன் சொல்றதை கேட்காத அது மாதிரி. அது ஒன்றும் மரியாதை குறைவான வார்த்தை இல்லை. வார்த்தை பேசும் பொழுது நகைச்சுவையாக அது வீணா போன பழனிசாமியை பற்றி கேள்வி கேட்காதீர்கள். ஏன்னா ஊடக நண்பர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைவீங்களா, அதிமுக ஒன்றிணையுமான்னு என்று தொடர்ந்து கேட்பாங்க. பல நாட்கள் அதுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து விட்டது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரெட்டை இலையும் பணபலமும் பழனிசாமிகிட்ட இருக்கிறதுனால அங்கு அம்மா இருக்கின்ற அம்மாவின் தொண்டர்கள் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு பழனிசாமிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு அம்மாவின் இயக்கத்தை புரட்சித் தலைவர் கண்டெடுத்த அந்த மாபெரும் இயக்கத்திற்கு பழனிசாமி மூடு விழா நடத்தப் போகிறார் என்று நான் பலமுறை சொல்லி வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.